So guys, நீங்கள் ஃபைனலி ஆசைப்பட்ட மாதிரி R15 V3 பற்றின வீடியோ வந்துருச்சு. இந்த வீடியோவில் வாக் அரவுண்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்புறம் என்னோடய கருத்துக்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் மக்களே, இது உங்கள் தமிழ் ரைடர். இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. I got broads in Atlanta, she's the lean the family, credit cards in the scammers, hitting the licks in the van. ஸோ R15 V3 இந்த V3 பற்றின என்னோடய கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை வந்து ஒரு ஸ்லீக்கி ஷார்ப்பி லுக் கொடுத்துருக்காங்க. R15 V2லேருந்து V3 உங்களுக்கே தெரியும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஹெட்லைட் சொல்லவே வேணாம், எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்இடி கிளஸ்டர். அந்த இதில் வந்து ஆன் பண்ணும் போது ஹாய் பாடி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நம்ம கஸ்டம் மாற்றிக்கலாம், நம்ம பேர் செட் பண்ணிக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட வேர்ட்ஸ் மட்டும்தான். அப்புறம் ஆஃப் பண்ணும் போது அந்த ட்ரான்சிஷன் மாதிரி ஸ்லோ ஆஃப் ஆகுது பார்த்திங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி பைக்கு. வண்டி ஹேண்ட்லிங்கு அடிச்சிக்க முடியாது. ஆனால் ஒரே இது டேங்க் வந்து ரொம்ப ஷார்ப்பாக நல்லா கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் வைடாக கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப யூஸ். V2வில் ஹேண்டில் பார் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலிங்கு. நான் எட்ஜஸ்ட்டில் வச்சுப்பேன், அது ஸ்லிப் ஆகும் கொஞ்சம் நேரத்தில், எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனால் V3யில் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஐ மீன் எனக்கு V2வை விட V3 ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அதோட ஃபிசிக்ஸ், ஹேண்ட்லிங் எல்லாமே சூப்பராக இருக்குது, டிசைன் பண்ணியிருக்காங்க. வைடர் டயர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போது கம்ப்ளீட்லி ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் பைக் அப்படின்னு சொல்லலாம். இப்போது V2லேருந்து V3க்கு அப்கிரேட் ஆகலாமான்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, அது கன்ஃபார்ம். நான் கிளியராக ஒரே வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபார்ம் அப்கிரேட் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம அட்வான்டேஜ் பற்றியே பேசிகிட்டு இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. எவ்ரி பைக் ஹாஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ இப்போ நான் நல்லதாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போது டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட ஏபிஎஸ் கொடுக்கல, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ப்ளஸ் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தரல, அது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் V2லேருந்து V3க்கு டேங்க் சின்னதாகிட்டுருக்கு. ஐ மீன் V2வில் 13 லிட்டர்ஸ் இருந்துச்சு, V3யில் இப்போது 11 லிட்டர்ஸ் டேங்க் இருக்குது. ஏன்னு தெரியல. ப்ளஸ் எனக்கு பர்சனலாக அந்த ஹெட்லைட் எனக்கு பிடிக்கல, சின்னதாக ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் V2வில் பெருசாக நான் அந்த பவர்ஃபுல்னு சொல்கிறேன். V3 ஹெட்லைட் பவர்ஃபுல் தான் V2வை விட. ஆனால் V2 வந்து பார்க்க செக்ஸியாக நல்லாயிருக்கு. V3 பார்க்க ஓகே, பார்த்து அப்படியே பழகிடுச்சு அப்படி சொல்லலாம். அண்ட் பின்னாடி கிராப் ரெயில்ஸ் இல்லை, பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யங்ஸ்டர்ஸ்க்கு ஓகே. ஆனால் சப்போஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அது மாதிரி உட்கார வச்சு போகும்போது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதனால தான் வண்டியை பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ தான் டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் இன்னும் ஓட்டி பார்க்கல, இன்னும் ஒரு 1 வீக்கில் ஓட்டி பார்ப்பேன். ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோ R15 V3 ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனு ப்ளஸ் வாக் அரவுண்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போது வண்டி பற்றின டீப்பாக இன்ஜின் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம R15 V3 பற்றின இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறோம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா 155 cc சிங்கிள் சிலிண்டர் வண்டி. இந்த வண்டியோட மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 18.7 bhp at 10,000 rpm. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 15 Nm at 8,500 rpm. நம்பர் ஆஃப் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட கூலிங் சிஸ்டம் வந்து லிக்விட் கூல்டு. அண்ட் டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து செயின் தாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் பிரேக்ஸ். இப்போ நம்ம பிரேக்ஸ் பற்றின செக்ஷன் வந்திருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் பிரேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 282 mm வரும். பேக் பிரேக் சைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் சைஸ் வந்து 220 mm வருது. கேலிபர் டைப் பார்த்தீங்கன்னா டுவல் பிஸ்டன் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் சைஸ் வந்து 17 inch. அண்ட் ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 100/80. பேக் டயர் பார்த்தீங்கன்னா 140/70. இட்ஸ் அ வர்த் அப்கிரேடுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் வந்து இப்போ கொஞ்சம் வைடராக கொடுத்துருக்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பேசலாம். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க், நோ அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோர்க். விங்காம் வந்து லிங்க் சஸ்பென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, வண்டியோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டெல்டா பாக்ஸ் ஃப்ரேமு. அண்ட் இப்போ நம்ம மெயின் மேட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி வெயிட் பார்த்தீங்கன்னா 139 கிலோ வரும். அதாவது 139 kg வெயிட் வரும், கர்ப் வெயிட்டு. அண்ட் இப்போ ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 அந்த ரேஞ்சில் வரும். நம்ம ஓட்டுறது பொறுத்து தான், எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம ஓட்டுறது பொறுத்து தான். ஏன்னா நான் ஸ்லோவாக ஓட்டுவேன்.
ஒரு 40-45 தரும். இன்னொருத்தன் ஸ்பீடாக ஓட்டிட்டு ஏன்டா எனக்கு 40-45 தரலான்னு கூட சண்டை போடுறவனுங்க இருக்கானுங்க. அதான் சொல்கிறேன். ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. அதில் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 1 ட்ரிப் 2 கொடுத்துருக்காங்க. ஓடோ மீட்டர் இருக்குது. ஷிஃப்ட் கியர் இண்டிகேட்டர் இருக்குது. அண்டு கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டரும் இருக்குது. ஸோ எப்போ கியர் மாற்றணுமோ அந்த ஷிஃப்ட் லைட் எரியும். ஸோ இந்த வண்டி பற்றின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போது Yamaha R15 V3 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,46,000 1,55,000 இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன். இப்போ MotoGP எடிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. மூவி ஸ்டார்னு ஒன்று ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கானுங்க, முன்னாடி ஓட்டியிருக்கானுங்க, அவ்வளோதான். அது கேட்டால் MotoGP எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4,000 ரூபாய் அதிகமாக வருது, அவ்வளோதான். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. 4,000 ரூபாய்க்கு ஸ்டிக்கர் ஓட்டுறானுங்கன்னு சொல்கிறானுங்க, ஏமாத்துறானுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பர்சனல் நாட் பப்ளிக் ஒன். இந்த Yamaha R15 V3 MotoGP எடிஷன் 4,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வரும். அது வந்து 1,55,000 60 வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வண்டியை பற்றி நான் ஓவரால் இது சொல்லிட்டேன். இப்போது இந்த வண்டி வந்து 3 கலரில் விற்கிறாங்க. அதாவது 2 கலர் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வரும். அதாவது ஒன்று தண்டர் கிரே, இன்னொன்று ரேசிங் ப்ளூ, இன்னொன்று வந்து மூவி ஸ்டார் அதாவது ரேசிங் MotoGP எடிஷனில் வந்து MotoGP ப்ளூன்னு விற்கிறாங்க. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா சிட்டி கம்யூட்டருக்கும் யூஸ் பண்ணலாம், ட்ராக்குக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வண்டி இது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டி, ப்ளஸ் மைலேஜும் தரும். நல்ல வண்டின்னு சொல்லலாம். இது வந்து இந்த வண்டி காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா RS 200, RC 200, Duke 200. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ்,